சரியான ஒரு சூழலில் இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பில் தன்னை ஒவ்வொரு நாளும் படித்து படித்து புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நடுவர் பெருந்தகை இன்றைக்கு அருமையான கருத்துக்களை நமக்கு தீர்ப்பாக வழங்கி சமூக வலைத்தளங்கள் கொடைதான் என்ற தீர்ப்பை வழங்க இருக்கிறார் என்பதை முன்னறிவிப்பாக உங்களுக்கு சொல்லி, என்ன காரணம்னா நீதிபதியை சந்தேகப்படுவாங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லக்கூடாது. ஐயா, நாகையிலே இருக்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப விவரமானவர்கள். என்ன காரணம்னு சொன்னா, 2004 சுனாமி வந்தது. ஏறத்தாழ 67 கிராமங்கள் தண்ணீரிலே மூழ்கி தத்தளித்து போனார்கள். ஆனா நாகை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊரு, அந்த ஊர் மட்டும் அழியவே இல்லை. ஏன்னு போய் எல்லாருமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அங்க மணல் குவியல், நெல்லு மணல் 60 அடி உயரத்துக்கு மணல் கூடுகள் அதிகமாக இருந்த ஊரு. அதனால அந்த ஊர் அழியல. அது மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அந்த மாதிரி மணலை குன்று மாதிரி கட்டி, அந்த மணல் குன்று அழிந்து போகாம இருப்பதற்காக பனை மரத்தினுடைய ஓலையை சுத்தி கட்டி, அதுவும் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக மண்ணை இறுக்கி பிடித்து கொள்ளுகிற தாவரத்தை சுற்றி நட்டு ஒரு பெரிய இயற்கை பேரிடர் மேலாண்மையை பல்லாண்டு காலமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த நாகை மாவட்டம் என்ற செய்தியை 2 நாளைக்கு முன்னால சமூக வலைத்தளத்துல நான் படித்தேன். இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் சுனாமியையும் பார்த்ததில்ல, சுனாமியை பார்த்தவங்களோடையும் பழகினதில்லை. சீக்கிரத்தில் திருச்சிக்கே வர சொல்றோம், அதுவும் நல்லதுதான். என்ன காரணம்னாங்க, எல்லாத்தையும் நம்மளால பார்த்து அனுபவிக்கிற சூழ்நிலையில நாம இல்லை. இன்னைக்கு கீழடி ஆராய்ச்சிங்கிறோம், ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சிங்கிறோம், பொருணை ஆற்றங்கரை அது இன்னும் ஆராய்ச்சி அதிகமா போச்சுன்னா 3000 வருஷத்தை தாண்டிடுங்கிறான் தமிழனுடைய வரலாறு. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, நம்முடைய வரலாறுகளை, நம்முடைய பண்பாடுகளை நீங்கள் பதிவு செய்து வைக்கவில்லை என்று சொன்னால், இந்த நாகை மாவட்டத்தினுடைய 100 ஆண்டுகளையும் 1000வது ஆண்டுகளையும் கடந்து கொண்டாடுவதற்கு எப்படி அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போக போகிறீர்கள்? அதை பதிவு செய்து வைக்கிற பெரிய களஞ்சியம் சமூக வலைத்தளம் என்பதை மறந்து விடாது. எப்பொழுதுமே இந்த அறிவியல் கண்டுபிடிப்பா அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் ஒத்துக்க மாட்டான். எப்ப பார்த்தாலும் அதை குறை சொல்றதுக்குன்னே ஒரு 3 பேர் இருப்பான். நான் ரொம்ப நாளா அந்த 3 பேர் யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி நாகப்பட்டினத்துல ஒரு பட்டிமன்றம் நடக்கும், அதுல ஒரு 3 பேர் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க தான் இந்த 3 பேருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஏங்க, உலகம் உருண்டன்னு சொன்னான் கலீலியோ, அவனை என்ன செஞ்சோம்? நாம மாலை போட்டு வரவேற்றோமா? அடிச்சே கொண்டோம். ஏதாவது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வந்தா முதல்ல அது ஒத்துக்காது, உதவாது. ஏன்னா அவங்க 3 பேருக்கு சமூக வலைத்தளத்தை முறையா பயன்படுத்த தெரியாது. எங்க அக்கா சாந்தாமணி அக்காவை கூப்பிட்டு ஒரு அரை பக்கம் தமிழ்ல அடிச்சு கொடுங்கமான்னு கம்ப்யூட்டரையோ லேப்டாப்பையோ கொடுத்தா அடிச்சிருவாங்களாக்கா? எனக்கே தெரியாது, அது வேற விஷயம். ஆனா என்ன காரணம்? ஒண்ணு தெரியலங்கிறதுனாலயே அதை பிடிக்கலங்க வேண்டியது, ஒண்ணு தெரியலங்கிறதுனாலயே அதை கொடுமைங்க வேண்டியது. அதை பயன்படுத்த முதல்ல கத்துக்கங்க. அதை முழுக்க தெரிஞ்சுக்காம அப்புறம் இன்னொன்னு வேற, நன்மை செய்யும் பாக்டீரியா, தீமை செய்யும் பாக்டீரியா, அதைத்தான் ஏன் நாங்களும் சொல்றோம். உங்க அன்னப்பறவை 1000 வருஷமா சொன்னா தெரியல. ஆனா எங்க சமூக வலைத்தளம் வந்து நல்லதையும் கெட்டதையும் பிரித்து பார்க்கிற அறிவை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற புதிய அன்ன வாகனம் சமூக வலைத்தளம். மறுக்க முடியுமா உங்களால? இன்னொன்னுங்க, இன்னைக்கு ஆசிரியர்கள் எப்படி மாறணும் தெரியுமா? அந்த காலம் மாதிரி கரும்பலகை வச்சுக்கிட்டு எல்லாம் எழுத முடியாது. இன்னைக்கு டீச்சர் ஷுட் பி a ஃபெசிலிட்டேட்டர்ங்கறான். என்ன அர்த்தம் அதுக்கு? வெறும் வாத்தியார் பாடம் நடத்துறதுக்காக இன்னைக்கு ஆசிரியரா இல்லைங்க. ஒரு வாத்தியாருக்கு பாடம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாத்தியாருக்கு ஓவியம் போட தெரியணும், ஒரு வாத்தியாருக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், ஒரு வாத்தியாருக்கு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தெரியணும், ஒரு வாத்தியாருக்கு தொடர் பயிற்சி இருக்க வேண்டும். படித்த பேராசிரியர்களை இதுவரையில் உருவாக்கி கொண்டிருந்தோம். சமூக வலைதளம் தான் படித்து கொண்டிருக்கிற பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது. மறுக்க முடியுமா உங்களால? அதுதான் சமூக வலைத்தளம் கற்றுக் கொடுத்த பாடம்.
மார்க்கோ போலோன்னு ஒரு ஆப் இருக்குங்க. இப்போ நம்ம செல்போனை வச்சிருக்கிறோம், அதை சில நேரம் நாம சைலண்ட் மோட்ல போடுறோம், அப்புறம் அதை எங்கேயோ தொலைச்சிடுறோம், அப்புறம் வீடு முழுக்க தேடுறோம். ஏன் செல்லு ஏன் செல்லு ஏன் செல்லுன்னு தேடுறீங்க, அது எங்க இருக்குன்னே தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை வேற சைலண்ட் மோட்ல போட்டிருக்கீங்க. அதுக்குன்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சான். அதாவது உங்க கொடுமைகளுக்கெல்லாம் தீர்வை கத்து கொடுக்குது. அதை கொடுமைங்கிறீங்க, இது ஐயா பெரிய கொடுமை. ஐயா கொடுமையில இருக்க, அதுல இருந்து வெளியில வர நாங்க ஒரு தீர்வை கத்துத்தரோம். அதையே கொடுமைன்னா அப்புறம் நாங்க என்ன செய்ய முடியும்? நீ கஷ்டப்படாத, மார்கோ போலோங்கிற ஆப் இருக்கு, அந்த செயலியை வைத்துக் கொண்டால் போதும். உங்களுடைய செல்போன் சைலண்ட் மோட்ல இருந்தா கூட தேடணும்னா அந்த ஆப் உங்க செல்போன்ல இருந்தா போதுங்க. மார்கோ அப்படின்னீங்கன்னா பதிலுக்கு உங்க செல்லு எங்க இருந்தாலும் போலோ அப்படின்னு கத்தும். ஆமா ஐயா, இதெல்லாம் தெரியாம அப்புறம் கொடுமைன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதனால நான் மாத்திட்டேன். இது எது எவனோ ஒருத்தனை மார்கோவை கூப்பிடுறது அழிச்சிட்டு, மாமா நீ எங்க இருக்கேன்னா அந்த போனு இங்க இருக்கேன்டா தங்கம்னு திருப்பி கத்துது. பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு பேசிக்கொண்டு இருப்பதுல முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி தீர்ப்பதற்கு இந்த சமூக வலைதளம் காரணம் என்று சிந்திக்க தொடங்கிட்டான் மனுஷன். இன்னுமா அது தெரியாம கொடுமை கொடுமை கொடுமைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா இன்னைக்கு அரசாங்க திட்டங்கள், ஒரு காலத்துல வானொலியை நான் குறை சொல்லல, வானொலி மட்டும்தான் சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போச்சு, இல்லைன்னு மறுக்கல. 1940 உலகம் முழுவதும் வெள்ளம், இதோ இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். எவ்வளவு நேரம் கேட்பீங்க? அவருக்கு தொண்டை கட்டி போச்சுன்னா நம்ம கேட்க முடியுமா? இன்னைக்கு அதெல்லாம் இல்லைங்க. அம்மா தண்ணி எப்போ வரும்? வரும் வரும் கம்மன்று கேட்கிறேன் இல்லம்மா, தண்ணி எப்போ வரும்? சொன்னேன்ல, இந்த இப்ப வந்துரும்னு சொன்னேன்ல, இந்தா வந்துருச்சு உன் தண்ணி அப்படின்னு லாரியை காட்டி ஒரு அம்மா சொல்லுது. உடனே பக்கத்து விட்டு அம்மா சொல்லுது, கண்ணு கலங்காத, ஜல்ஜீவன் திட்டம் வந்தாச்சு, இனிமே நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் தண்ணி குழா வழியா வரப்போகுது, எங்கேயே கை தட்டு அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை கை தட்டுது, அம்மா கை தட்டுறா, கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கை தட்டுறாங்க, குடும்பமே கை தட்டி மகிழுது. அரசாங்கத்தினுடைய திட்டத்தை அறிவிப்புகளாக கேட்டுக்கொண்டிருந்த காலம் போய் இன்றைக்கு வீடுகள் தோறும் எளிமையாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆளுபவர்களுடைய திட்டம் உங்களை அடுப்பங்கரைக்கு வருகிறதே. அந்த சமூகத்தெல்லாம் வேண்டாமா? நாள்ல இருந்து கேஸ் என் வீட்டுக்கு வராது. அது அப்ப மட்டும் ஆப்ல பண்றீங்க, அப்ப மட்டும் ஓடி போய் அமுத்தி அமுத்தி உடனே கேஸ் புக் பண்ணு, டிக்கெட்டை புக் பண்ணு அப்படிங்கிறீங்க. அப்புறம் மேடையில வந்து உட்காந்துக்கிட்டு கொடுமை கொடுமை கொடுமைன்னா என்ன செய்யறது? இன்னொன்னுங்க, தமிழன் தாங்க இந்த டாக்குமெண்டேஷன்ல காலை வாரி விட்டதே நாம தான். பாட்டு வேகமா எழுதுவோம், அதை எழுதுனது நாதான்னு கீழே எழுதவே மாட்டோம். நம்மகிட்ட இருக்கிற பெரிய குறை, எதையும் டாக்குமெண்டேஷன் செய்தால் தாங்க அந்த சமூகம் தலை நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு வேதனையோடு சொல்லுகிறேன், ஏறத்தாழ 50,000 ஓலைச்சுவடிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. எங்க தெரியுமா? சரஸ்வதி மகால் நூலகத்துல கொஞ்சம் இருக்கு, தமிழ் பல்கலைக்கழகத்துல கொஞ்சம் இருக்கு, சென்னையில ஊவேசா நூலகத்துல கொஞ்சம் இருக்கு, அப்புறம் வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நம்ம கிராமங்கள்ல பார்த்திருக்கிறீங்களா? ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் வச்சிருப்பாரு ஓலைச்சுவடிய. அவர் இறந்துட்டாருன்னா அவர் உடம்பு முழுக்க வீட்டுல இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் பரப்பி அதை யாருக்கிட்டே போய் தொட விடாம நெருப்பு வச்சு கொளுத்தும் போது தாத்தாவோட சேர்ந்து அந்த ஓலைச்சுவடி எரிஞ்சிரும். ஐயா அதுல எத்தனை சித்த மருத்துவம், அதுல எத்தனை சில்ப சாஸ்திரம், தமிழனுடைய அத்தனை சொத்தும் அந்த ஓலைச்சுவடியில இருந்ததுங்க. ஆனா இன்றைக்கு இது மாதிரி ஒரு சமூக வலைத்தளமும் சேமிப்பு கிடங்கும் இருந்திருந்தால் தமிழன் அகழ்வாராய்ச்சி செய்து தன்னை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்காது. அதை தட்டினா போதும், தமிழனுடைய அத்தனை பெருமையும் வந்திருக்கும். அதுதானே நமக்கு பெரிய கொடை. அது சிறப்பு இல்லையா? ஐயா இன்றைக்கு பைத்தான் புரோகிராம்ல உலகம் போய்கிட்டு இருக்குங்க. பைத்தான் புரோகிராம் சில பேர் பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு நானோ டெக்னாலஜி மயிர் நுனியிலும் 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 ஒரு பகுதி என்று இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நோ நோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள நம்பாதீங்க. பாராட்டுதலுக்குரிய நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அழகான நூல் எழுதினார், எ மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்று எழுதினார். மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது, அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த மாற்றத்தை நன்மைக்குடையதாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றுகிற திறமை இல்லை என்று சொல்லுங்கள், நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். ஆகவேதான் சொன்னார்,
இன்னும் கொஞ்ச நாட்களில் ஸ்மார்ட் போனை கையிலே எடுத்து அதன் மூலமாக ஓட்டு போட்டு தனக்குரியவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தேர்தல் முறை இந்தியாவில் விரைவில் வர இருக்கிறது. தயவு செய்து எல்லாரும் ஸ்மார்ட் போனை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற நூலிலே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். இன்னும் 10 ஆண்டுகளில் உலகம் நீங்கள் நினைப்பது போல் இருக்காது. இன்னும் 10-15 ஆண்டுகளில் நீங்கள் நினைப்பது போல் இப்படியெல்லாம் நீங்கள் பட்டிமன்றத்தில் கொடுமை என்று பேச முடியாது. இன்னும் 10 ஆண்டுகளில் இப்படியெல்லாம் நாம் அமைதியாக இப்படி கொடுமை என்று பேசுகிறவர்களை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. உலகம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு காலத்துல நூல் வெளியிடணும்னா 1000 பிரச்சனை. ஒரு பயலும் அவன் புத்தகத்தை ஏத்துக்க மாட்டான். கம்பர் எழுதின கம்பராமாயணத்தையே நம்ம நாட்டில் அரங்கேற்றம் பண்ண விடாம தடுத்த நாடு இந்த நாடு. திருவள்ளுவருடைய திருக்குறளை ஏத்துக்கிறதுக்கே பல போராட்டங்கள். அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஸ்கூப்பஸ் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தரம் வாய்ந்த கட்டுரைகளை படைப்பதற்கும் வெளியிடுவதற்கும் அதனுடைய பாராட்டுக்களை பெறுவதற்கும் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லுவதற்கும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மிகச் சிறப்பாக உதவி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே சான்றோர் பெருமக்களே, பெண்களை பாதுகாக்க வேண்டும்னா ஒண்ணுமே வேண்டாம். கையில் இருக்கிற செல்போனை நீங்க போன்லாம் கூட பண்ண வேண்டாம். ஆபத்து காலத்தில் பெண்கள் 3 முறை அந்த செல்போனை இப்படி ஆட்டினா போதும். நீங்க 3 முறை ஆட்டினீங்கன்னா 4வது முறை போலீஸ்காரர் வந்து நின்றுவார் அந்த இடத்துல. அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி இன்றைய உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை கொடுமைகள் வந்தாலும் அந்த கொடுமைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிற அறிவும் பயன்படுத்துகிற வல்லமையும் இங்கே இருக்கிற எத்தனையோ கோடி கல்லூரி இளைஞர் பெருமக்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் வருங்காலத்தை கொடுமைகள் அற்ற ஒரு கொடை சூழலாக உலகமாக மாற்றுவதற்கு நிச்சயமாக சமூக வலைத்தளங்கள் பாடுபடும், பயன்படும் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்த விட டாப்பு மார்க்கோனா அது போலோன்னு பதில் சொல்லணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது முதல்ல அந்த ஆப் நான் போடணும். ஏன்னா அந்த சைலண்டில் போட்டுவிட்டு அது எங்கேன்னு தெரியாமல் தேடுற அவஸ்தை இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமை. அந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்கள் கட்சிக்கு தீர்ப்பு சொல்லாமான்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. அது நியாயம் இல்லை. ஏன்னா இன்னும் மோகன சுந்தரம் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் இன்னொரு அருமையான செய்தி சொன்னீங்க. ஒரு காலத்தில் அரசர்கள் உட்காருகிற சபைக்கு திருவோலக்கம் அப்படின்னு பேர். இப்போ நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற இந்த இடத்த நான் திருவோலக்கம்னு சொல்லுவேன் அப்படின்னு அழகாக சொன்னீங்க. ஆனால் ஒரு மாற்றம் கவனிச்சிங்களா? அந்த காலத்தில் மன்னர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், மக்கள் சாதாரண நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார்கள். இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் சாதாரண நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார், நாமெல்லாம் சிம்மாசனங்களில் வீற்றிருக்கிறோம். ஏன் மக்களாட்சி இல்லையா? இது என்ன இருந்தாலும் மக்களாட்சி என்ற ஒரு அருமையான மாறுதல் இருக்கு இல்லையா? அதையும் ஒரு சிம்பாலிக்காக இங்கே பாருங்கள். நம்ம உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு அவங்க சாதாரண நாற்காலியில் உட்காருக்கிற மாதிரி அது ஒரு நல்ல மாற்றம் என்பதையும் நீங்கள் பதிவு பண்ணீங்க. இவங்க 2 பேருமே ஒன்று பண்ணாங்க, கவனிச்சிங்களா? அதாவது சமூக வலைத்தளங்கள் சிக்கல்னா கூட ரேடியோவை சொல்ல மாட்டேன்னாரு இவர். அவங்களும் நான் ரேடியோவை சொல்ல ரேடியோலேருந்து ரெக்கார்டிங் பண்ண வந்திருக்கிறாங்க. ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க தன்னை விட்டுறக்கூடாதேங்கிறதுக்காக இந்த ரேடியோவை மட்டும் இவங்க 2 பேரும் பாராட்டி பேசுகிறாங்க. இந்த சாமர்த்தியமெல்லாம் எங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல.